இந்த ஆட்சி புதுசா வந்திருக்கு. இவருக்கு ஆட்சி நிர்வாகத்திற்கும் புதியவர்கள், அரசியலுக்கும் புதியவர்கள். நிர்வாகத்தில் அவர்களுக்கு அனுபவம் இல்லை என்றாலும் என்னுடைய கணிப்பு யாரோ ஒரு நல்ல சிறந்த ஒரு மனிதர் இவர்களுக்கு ஏதோ ஆலோசனை சொல்வதை போல எனக்கு தோன்றுகிறது. அதுல இந்த நிமிடம் வரை ஒரு பெரிய தவறு இல்லாத மட்டுமில்ல, சில நல்லமெல்லாம் நடக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்குமே மூல காரணமே திமுக வெட்ட வெளிச்சமா வந்துருச்சு. இந்த ஆட்சி போன உடனே அவங்க சொந்த புத்தியெல்லாம் போச்சு, தவிக்கிறாங்க, தடுமாறுறாங்க, ஆத்திரப்படுறாங்க, கோவப்படுறாங்க. நிதானத்தை ஒருத்தன் இழந்துட்டா அவன் தடுமாறுவான், செயல் தடுமாறும், சொல் தடுமாறும். அந்த இடத்துலதான் திமுக வந்திருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. RSS பிஜேபி அதை ஒரு காலம் விடக்கூடாது என்று காங்கிரஸ் காரன் சொல்வதை போலவே கம்யூனிஸ்ட் காரன் சொல்லுகிற போது அதையும் நான் 100% மதிப்பேன். ஆனா திமுக சொல்றது எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் எதை வேணாலும் பேசுவார். இப்படி அந்த கட்சி எதுவும் பேசும், எப்படியும் பேசும், என்ன வேண்டுமானாலும் பேசும். அவர்கள் சொல்வதை நான் நம்புகிறேன். பொதுவாழ்வினுடைய புனிதமே சிதைந்து சீரழிந்து சின்னாபின்னப்பட்டதற்கு மிக முக்கிய காரணம் இந்த திமுக. இவர்களை எந்த காலத்திலும் முழுமனதோடு என்னை போன்றவர்கள் ஆதரித்ததே இல்லை. குறுக்கு வழியிலே அந்த கூட்டணியை பெரும் தொகை உருவாக்கி அந்த நிகழ்ச்சி, அந்த தவறு மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் காவிரி மேலாண்மை வாரியத்தை தமிழ்நாட்டுக்கு சாதகமாக மூப்பனார் உருவாக்கி இருப்பார். இன்னைக்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் தெருவில் இருக்க மாட்டார். தேவகூடா வந்ததால் அந்த ஆணையத்தையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கர்நாடகாவுக்காக கொண்டு போயிட்டார். இந்த உண்மையை ஆளாய் போன தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து ரிஃப்ளெக்ட் நியூஸ் வாசகர்களுக்காக காமராஜின் பெருந்தொண்டர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் நமது நிலையத்துக்கு வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். கடந்த தேர்தலில் ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரர்களும் திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு போராடுகிற பொழுது நீங்கள் மட்டும் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்தீர்கள். இது தலைமையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் தாங்கள் இல்லை என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது என்னுடைய மனசாட்சிப்படி நான் திமுகவை வீழ்த்தியே தீருவேன் என்று சபதம் எடுத்ததைப் போல இருந்ததற்கு என்ன காரணம்? ஒன்றை தெளிவாக சொல்லிடுறோம். முதலில் சொன்ன உங்க கேள்வியில ஒட்டுமொத்த காங்கிரசும் ஆதரித்தது என்பது உண்மையல்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய உண்மை தொண்டர்கள் எல்லாமே கூட்டணி வேண்டாம் என்றார்கள். குறுக்கு வழியில அந்த கூட்டணியை பெரும் தொகை உருவாக்கியது. அது ஒரு புறம். இரண்டாவது, நான் அந்த முடிவுக்கு வந்தது, தமிழகத்தை பொறுத்தவரையில் பொதுவாழ்வினுடைய புனிதமே சிதைந்து சீரழிந்து சின்னாபின்னப்பட்டதற்கு மிக முக்கிய காரணம் இந்த திமுக என்கிற கருத்தில் நான் மாறவே இல்லை. அரசியலுக்கு வரும்போது அந்த காலத்தினுடைய மூலவரை நான் தேடி அலைய மாட்டேன், வந்தால் விடமாட்டேன் என்று தானே ஆரம்பித்தவர். அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாதுரை துவக்கத்திலிருந்தே தமிழ்நாட்டு இளைஞர்கள் சீரழிந்ததற்கு அதுல இருந்து வந்துச்சு. எல்லா வகையிலையும் அது கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த முறை அந்த வெறி எனக்கு வந்ததற்கு காரணம், பொது வாழ்வில் ஒரு புனிதராக வாழ்ந்த ஒரு தேச தலைவன் எப்படி ஆள வேண்டும் என்பதற்கும், ஒரு மக்கள் தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் இலக்கணமாக வாழ்ந்து வரைந்த பெருந்தலைவர் காமராஜரை பற்றி திமுகவில் முக்கிய புள்ளி ஒருவர் கேவலமாக உண்மைக்கு புறம்பாக பேசினார். நான் முழுதும் தெரிந்ததால் நாகரிகமாக சொன்னேன், நீ காமராஜரை பார்த்தாவது இருக்கிறாயா? நீ எல்லாம் பேசுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை போய்விட்டது. திருச்சி சிவா சிவசிவா சரி சொல்லிவிட்டு சொன்னேன், இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் எதிர்விளைவு கடுமையாக இருக்கும் என்று. அவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை. மீண்டும் ரகசியம் ஒன்றும் இல்லை, என் கட்சியே ஒட்டுமொத்தமாக உங்களை ஆதரித்தாலும் தனி மனிதனாக 91 செய்ததை போல உங்கள் ஆட்சியை நான் கவிழ்ப்பேன். காமராஜரை பற்றி பேசியிருக்க அதுதான் தண்டனை. அதில் 2வது முறையும் அதில் வெற்றி கண்டது. இதுதான். இப்போ காங்கிரஸ் 1967 தோல்வி அடைந்த பிறகு, அண்ணா மறைவு, கருணாநிதி முதலமைச்சரான பிறகு கருணாநிதியோடு காங்கிரஸ் கூட்டணி வைத்த பொழுது உங்களை போன்ற காமராஜ் தொண்டர்களுடைய மனசாட்சி எல்லாம் எங்கே போனது? அப்போ இருந்தது. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சில நேரங்களில் நெருடல் வருகிற போது கூட ஒரு நாகரிகத்திற்காக அமைதியாக இருந்திருக்கிறோம், அவ்வளவுதான். எங்கள் கருத்து இருந்து மாற்றமே ஆனதில்லை. பல பேருக்கு இங்க இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டா, காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கு தலைவர் என்று சொல்லிக் கொள்கிற பல பேரு காமராஜரை பார்த்தவன் கூட இல்லை. அவரோடு பார்த்தது மட்டுமல்லாமல் பழகி அவருடைய உணர்வுகளை உள்வாங்கி கொண்டவனால் இவர்களை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியும். பெருந்தலைவர் என்று காமராஜரை சொன்னதற்காகவே, அதை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே யூனியன் சேர்மனை இன்று முதல் பெருந்தலைவர் என்று அழைப்பது என்று கருணாநிதி அறிவித்தார். அந்த அளவுக்கு வக்கரம் இருந்தது. இதெல்லாம்
காமராஜரை உண்மையாக நேசிக்கிற எவனும் எந்த காலத்திலும் இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளே போதும். நாங்கள் எப்போதும் அப்படித்தான் இருந்தோம். சில நேரங்களில் இப்போ ஒன்றும் வேணாம், ஒரு பக்கத்து வீட்டில் நெருப்பு முடிச்சுன்னு வச்சுங்க, பக்கத்தில் சாக்கடை இருந்தாலும் சாக்கடை அள்ளி ஊத்துறோம்ல, அதை போல பொது பிரச்சனைகள் சிலதுக்கு, உதாரணத்துக்கு நாட்டில் ஜனநாயகத்துக்கே ஒரு ஆபத்து வரப்போகுதோ, ஒரு சர்வாதிகாரம் வரப்போகிறதோ என்கிற ஒரு நிலைமை வருகிற போது கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, நாகரிக ரீதியாக இவர்கள் தப்பானவர்களாக இருந்தாலும் அவர்களையும் சேர்த்து அந்த காரியத்திற்காக செய்ய வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. அப்படித்தான் நாங்கள் ஒத்து போயிருப்போமே ஒழிய இவர்களை எந்த காலத்திலும் முழுமனதோடு என்னை போன்றவர்கள் ஆதரித்ததே இல்லை. 96 வாக்கில் நீங்கள் காங்கிரஸ் கட்சி சத்தியமூர்த்தி பவனில் இன்னொரு திராவிட இயக்கமான அதிமுகவோடு கூட்டு வைத்ததற்காக அன்றைய பிரதமருடைய நரசிம்மராவுடைய படத்தை தொண்டர்களே தீ வைத்து எரித்த பிறகுதான் காங்கிரஸ் தலைவர்கள் நீங்கள் மூப்பனார் உட்பட காங்கிரஸை உடைத்து கொண்டு போனதாக வரலாறு. இவ உடைத்து கொண்டு போன காலத்தில் கூட காங்கிரஸ் எந்த விதமான எதிர்ப்பையும் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ காட்டாமல் திமுகவோடு பின்தொடர்ந்ததுடைய ரகசியம் தான் என்ன? நீங்க சொன்னீங்களே அவர் ஒரு காரணம். நீங்க ஒருத்தர் சொன்னீங்களே உடைச்சிட்டு போனாரு, பேரை சொல்லுங்களே. நீங்க சொன்னீங்களே, நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் ஏற்றுக்கொண்ட ரகசியம் கிடையாதுங்க. யாரை பற்றியும் என்னுடைய கருத்தை வெளிப்படையா சொல்றேன். பல நேரங்களில் தமிழ்நாட்டில் திமுக அழிய போகிறது என்ற சூழ்நிலை வருகிற போது வேறு ஏதோ பொதுவர் மனிதனை போல, காங்கிரஸ்காரனை போல காட்டிக்கொண்டு திமுகவுக்கு ஆதரவளித்தவர், பின்னால் அவங்களாலே பழி வாங்கப்பட்டவர் மூப்பனார். பிரதமர் நாற்காலியே பறிக்கப்பட்டது மூப்பனார் தான். அதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் நாசுக்கா சொல்கிறேன், புரிந்தால் புரிந்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் இல்ல மக்களுக்கு போய் சேரட்டும். நீங்க நாசுக்கு என்ன சில விஷயத்தை நாசுக்கா மட்டும் இல்ல, தேவையே இல்ல. சொல்ல முடியாது. உங்க மேல ஒரு பெரிய மதிப்பு மக்களுக்கு என்னன்னா, ஒட்டச்சிருவாரியா நொறுக்கிடுவாரியா இந்த இமேஜ் இருக்கு. இதுல என்ன நாசுக்கு? அது வந்து வேறு விதமான ஒரு உறவு இருந்துச்சுங்க கருணாநிதிக்கு அவருக்கு. சரி, மக்களுக்கு சொல்லுங்களேன் அந்த உறவை, நாங்களும் தெரிஞ்சுக்கலாம். சொல்றேன். முரசொலிமாரனுடைய மனைவி யார்? மல்லிகா. மல்லிகா யார்? மல்லிகா யாரும் தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும். சரி, விட்டுருவோம், அதை விடுவோம். சரி, அந்த உறவு தான் வெளியில தெரியாமலேயே இருக்கிற கட்சிக்கே துரோகம் செய்துவிட்டு கூட கருணாநிதி ஆதரித்தார். அதற்கான பலனை அவர் அனுபவித்தார். இந்திய நாட்டினுடைய பிரதமராக வருகின்ற சூழ்நிலை வருகிற போது யாரை கட்சிக்கு விரோதமாக ஆதரித்தாரோ அவராலேயே அந்த பதவி வராமல் தெருவில் நிற்பதற்கு காரணமானார். அதற்கு பின்னால் தான் அவருக்கு புரிந்தது, கடைசி காலத்திலே நாம் எப்படியெல்லாம் தவறு செய்து விட்டோம். நான் அதை வேணா சொல்றேன். கடைசியில் மரணப்படுக்கையில் இருக்கிறார். முதல் நாள் இரவு தான் 12 மணிக்கு அன்றைக்கு இருக்கிற இளங்கோவனும் நானும் வெளியூர் சுற்றுப்பயணம் போய்விட்டு வருகிறோம். வீட்டில் சொல்லுகிறார்கள், நாளை கூட உயிரோடு அவர் இருப்பது கஷ்டம் என்று சொல்கிறார்கள். இங்க இருக்கிற ராமச்சந்திரா மருத்துவமனையில இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கிறார். அவரை பார்த்துட்டு வந்துருவோமா இப்படி சொல்றாங்களே என்று அவர் சொல்ல நாங்கள் இருவரும் போனோம். உள்ளே நுழைகிற போது உள்ளே எங்களோடு உள்ள அனுபவித்து 2 பேரை தான். இன்றைக்கு இருக்கிற வாசனும் அவங்க சித்தப்பா ரங்கசாமி மூப்பனாரை இருந்தாங்க. நான் பக்கத்துக்கு போகல. இளங்கோவன் மட்டும் பக்கத்துல போய் ஐயா ஐயா என்றெல்லாம் பேசி பார்த்தார். கண்ணை மூடியவர் திறக்கவே இல்லை, எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஒரு 2-3 நிமிடம் போன உடனே என்ன பண்றது தெரியாம திரும்பி என்னை பார்த்து, வேலுசாமி நீங்களும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க, பார்த்துட்டு போலாம். என்னுடைய பெயரை சொன்ன அடுத்த நிமிடமே அவருடைய கண்கள் அப்படி முடித்து திறந்தது. தலையை அசைக்க முடியாது. அப்படியே கண்களை இப்படி பார்த்தார். கையை தூக்க முயற்சித்தார், முடியவில்லை. நான் பக்கத்தில் வருகிறோம், உதடு அசைகிறது, பேச முயற்சிக்கிறார், குரல் வரவில்லை. நான் குனிந்து கூட காதை கேட்டு பார்த்தேன், பேச முடியவில்லை. நான் சொன்னேன், வேணா ஐயா அமைதியா இருங்க, நாளைக்கு நல்லானதுக்கு அப்புறம் பேசிக்குவோம் என்று சொன்னவுடன் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அதற்கான காரணம் அன்று வரை ரங்கசாமி மூப்பனாருக்கும் தெரியாது, வாசனுக்கும் தெரியாது. அது முடிந்தவுடன் வெளியே வந்த உடனே அவங்க சித்தப்பா மூப்பனாருடைய தம்பி மிக மிக கவனமாக இருக்கிறவர். இவ்வளவு நேரம் நாங்கெல்லாம் பேசி பார்த்தா, எதை பார்த்தா, கண்ணு திறந்து கூட பார்க்கல. ஆனா இவர் பேரை சொன்னோடனே பார்த்தாரே என்ன ரகசியம்? என்ன ரகசியம்? அந்த ரகசியத்தை இப்ப உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். மூப்பனார் தான் பிரதமராக வரப்போகிறார் என்று எல்லா பத்திரிகைகளும் இந்தியா முழுக்க வந்துவிட்டது. அடுத்த நாள் அந்த கூட்டம் கூட போகிறது. முதல் நாள் மாலையிலே டெல்லி சென்ற விமானத்திலே நான் கடைசி பயணியாக ஏறுகிறேன். முன்னாலே டாக்டர் குமாரதாஸ் எம்எல்ஏ இருந்தவர், அவரும் அவருக்கு ஆதரவாளர் இருக்க மூப்பனாருக்கு நெருக்கமான ஒரு 10 பேர் அமர்ந்திருந்தார்கள். உள்ள போனே அவர் அண்ணாச்சி வாங்க என்றார். போய் அவர் பக்கத்தில் இருந்த என் சீட்டில் உட்கார வச்சுனார். நான் சொன்னேன், என்ன எல்லாரும் சேர்ந்து போறீங்களே, என்ன ஏதாவது விசேஷமா? என்னன்னாச்சு புதுசாக கேட்குறீங்க, நாளைக்கு ஐயா பிரதம மந்திரியா வரப்போறாருல்ல, அவரு அதுக்காகத்தான் நாங்கள்லாம் போகிறோம். நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். அவருக்கு என்னை புரிந்ததால்
என்னன்னாச்சு நீங்க அமைதியா இருக்கும் போது ஏதோ ஒரு ட்விட்டர் இருக்கு. சொன்னேன் நான் சொன்னேன் நீங்க தேவையில்லாம போறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க விரும்புவதை போல ஒரு சூழ்நிலை அங்கு இல்லை. உடனே பக்கத்துல இருந்த ஒருவர் இன்னமும் இருக்கிறார். என்னையா நாங்க எல்லாம் இந்து பத்திரிகை முதற்கொண்டு விளம்பரத்துக்கு பணமெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கோம், நீங்க இப்படி ஒண்ணு சொல்றீங்க, நாளைக்கு ஐயா பிரதமரா வரப்போறார். நான் அமைதியா உட்காந்துட்டேன். குமாரதாஸ் மட்டும் ஒரு சந்தேகம் வந்து விமானம் பறந்து ஒரு 15 நிமிடம் இருக்கும், எழுந்து போற மாதிரி என்னை இடிச்சிட்டு போனார், டாய்லெட் போற மாதிரி. அது பக்கத்துல வந்த உடனே அண்ணாச்சி ஏதோ ஒண்ணு சொல்றீங்க எனக்கு புரியல, உறுதியாக இவர் வரப்போவதில்லை, அதற்கான காரணம் சொன்னா நீயும் நம்புறியான்னு தெரியாது, இவர் யாரை நம்புகிறாரோ அந்த கருணாநிதி தான் இவரை பிரதமராக வராமல் தடுக்க போகிறார். அவர் அதிர்ச்சி ஆயிட்டார். அப்படியே நின்று டாய்லெட் பக்கத்திலே நின்று ஒரு 15 நிமிஷம் பேசும்போது அதற்கான காரணத்தை மெதுவாக சொல்லி நிறுத்தினேன். அவர் சொன்னாரு, நான் ஐயாட்ட சொல்லட்டுமா என்றார். எனக்கு ஒன்று தோன்றியது, அவரும் மனிதர் தான், நிச்சயமாக நான் வரப்போகிறேன் என்று திடீரென்று இல்லை என்றால் மனம் அதிர்ச்சிக்குள்ளாகும். ஆகவே முன்னால் சொல்வது கூட நல்லதுதான் என்று சொல்லி இறங்கினோம். நான் தங்கியிருக்கிற அறைக்கு போய்விட்டேன். நான் போய் ஒரு 15 நிமிடம் இருக்கும், ஒரு தொலைபேசி, அப்போல்லாம் செல் கிடையாது, தொலைபேசியில் வருது. இப்போவும் பழைய அந்த எம்பி அவர் ஒருவர் மட்டும்தான் மூப்பனார் அருகிலே இருந்தவர். அவர் எனக்கு ஃபோன் அடித்தார். மாணவர் காங்கிரஸ்ல இருந்து வருவார், தாராபுரத்தை சேர்ந்து. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, என்னன்னே இது மாதிரி டாக்டர் வந்தார் இது சொன்னாரு. ஆமாம் ஐயாட்ட சொல்ல சொல்லி சொன்னீங்களாமே. ஆமா ஐயா, அவரும் மனுஷன் தானே, அதிர்ச்சி வேண்டாம், நான் சொல்லிடலாமா, உங்க பேரை சொல்லி தான் சொன்னோம். ஆமா நீங்களே எப்படி சொல்ல முடியும், பேரை சொல்லி. நின்று போனது, வேற பதிலே வரல. அடுத்த நாள் இரவு 11:30 மணிக்கு இப்போ இருக்கிற அந்த முன்னாள் எம்பி அவர் ஃபோன் அடிக்கிறார், அழுகாத குறையாக. அண்ணே அவர்கிட்ட ஐயாட்ட சொன்னோம், அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். அவர் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்தார். திடீர்னு சிரிச்சார். சிரிச்சுட்டு, அந்த தம்பி எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், அவனுக்கு அந்த காலத்தில் படிக்கிற காலத்திலிருந்தே கருணாநிதி பிடிக்காது, அதனால சொல்லியிருக்கான் என்று சொல்லிவிட்டு சிரித்து விட்டு போய்விட்டார். அதுக்கு பின்னால் அந்த கூட்டம் நடக்கிற போதுதான் இவரை விட்டு விட்டு தேவகவுடா பிரதமராக அவர் இது ஒரு பேச்சிலேயே இல்லை என்று நினைத்தார். அந்த சோகத்தோடு வருத்தத்தோடு வந்து வெஸ்டர்ன் கோர்ட்ல வந்து தங்கினார். நானும் பக்கத்தில் இருந்தேன். இப்பதான் தேவகவுடாவே இவரை பார்க்க வந்தார் ராத்திரி. ஏன் நான் இந்த பதவி நான் கேட்கவே இல்லை, எனக்கு என்னன்னே தெரியாது, என்னடா திடீர்னு எல்லாரும் சேர்ந்து என்ன உட்காரக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த போய் ஐபி ரிப்போர்ட்லாம் பார்த்தா அந்த ஐபி ரிப்போர்ட் காப்பியே எடுத்து வந்து காட்டிட்டார். இந்தியாவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வருகிறது என்ன பல தடவை சொல்லும்போது பல பேர் சிரிப்பாங்க. அதுக்கு இது கூட ஒரு உதாரணம். அதற்கு காரணத்தை சொன்னால் நீங்கள் அதிர்ச்சியாக பார்ப்பீர்கள். இந்த நாட்டுடைய பிரதமர் பதவி எப்படி போகுது. அதற்கு முன்னால் முரசொலி மாறன் அவங்க மாமாட்ட வர்றார். உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு ஊருக்கு போனாக்க அந்த ஊர் முதல் மந்திரி எப்போ வந்தாலும் ஏர்போர்ட்டில் போய் வரவேற்கணும் தெரியுமா? ஆமாம் எனக்கு தெரியுமே என்ன. அப்போ அந்த ஆள் பிரதம மந்திரி வந்து மாசைக்கு 4 தடவை மெட்ராஸுக்கு வருவான், ஒவ்வொரு தடவையும் மெட்ராஸில் போய் நின்று வரவேற்பு கொடுப்பியா? என்னப்பா சொல்கிற, அது நமக்கு அவமானம் இல்லை என்று இப்படித்தான் போட்டு கருணாநிதி மனசையும் கரைத்து எதிராக காரியம் செய்தார்கள். இதை உச்ச இடத்தில் இருந்த அதிகார உச்சத்தில் இருந்தவர் எனக்கு அப்போது நண்பர் என்னிடம் சொல்லிவிட்டார். இவர்களை பார்த்ததால் நான் சொன்னேன், அதுதான் உண்மை என்பதை தெரிந்த உடனே மனம் உடைந்து போய் அந்த தம்பியை நான் தப்பா நினைச்சிட்டேன், அவன் உண்மையைத்தான் சொன்னான், நான் தான் கேட்கிறேன், இதுதான் காரணம் என்பதற்கு அவர் மரணப்படுக்கையில் இருக்கிற போதும் மகனும் தம்பியிடம் கூட பேச விரும்பாதவர் என் பெயரை சொன்ன உடனே பார்த்தார், பேச முயற்சித்தார். இதுல இருந்து புரிந்து கொள்ளும். இல்லை, இது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு. தமிழகமே இல்ல அதுல ஒண்ணு, அந்த நிகழ்ச்சி அந்த தவறு மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் காவிரி மேலாண்மை வாரியத்தை தங்களுக்கு சாதகமாக தமிழ்நாட்டுக்கு சாதகமாக மூப்பனார் உருவாக்கி இருப்பார். இன்றைக்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் தெருவில் இருக்க மாட்டார்கள். தேவகவுடா வந்ததால் அந்த ஆணையத்தையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கர்நாடகாக்காக கொண்டு போயிட்டார். இந்த உண்மையை பாழாய் போன தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் என்றைக்கு திராவிட ஆட்சி வந்ததோ அதோடு தமிழர்களிடமிருந்து அரசியலும் வெளியேறிவிட்டது. இப்போ இத்தனை இடர்பாடுகளுக்கு மத்தியில் மறுபடியும் காங்கிரஸ் திமுகவோட தொடருது. இது எந்த வகையில் எடுத்துக்கொள்வது? மக்கள் தொடரணும் உங்க விருப்பத்தை சொல்லிக்கல, எங்கெங்க தொடருது? அதான் வெட்டிட்டவேங்க. 7.5 நாட்டு சனி விட்டு நிம்மதியா இருக்க நீங்க வேற பயமுறுத்துறீங்க. நீங்க தொடருதுன்னு சொன்னீங்களா? அதற்கு பிறகு சொல்றேன். அது ரைட்டு, தொடர்ந்ததுன்னு சொல்லுங்க. தொடரும்னா முடிஞ்சு போச்சு. அதான் நல்ல வேலை. நீங்க ஏதோ காரணத்தை நமக்கு தெரியாம வந்துச்சோன்னு நினைச்சேன். போன சனி திரும்பி வந்து அதற்கு பிறகும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்து ஆழம் வரை 2004 வரை 14 வரை
நீங்க இந்த நெருடல்லாம் இல்லையா காங்கிரஸ் தொண்டர்கள்? நெருடல் இல்லாமலே இல்லை. நான் வெளிப்படையா சொல்றேங்க. உணர்வுள்ள உண்மையான காங்கிரஸ்காரன் எவனும் எந்த காலத்திலும் திமுகவை ஆதரிக்கவும் இல்லை, ஆதரிக்கவும் மாட்டான். வியாபாரத்திற்காக காங்கிரஸ் வேற. இப்ப காங்கிரஸ்ல சீனியர் லீடர் அவரே ஆதரிச்சாரு அப்படின்னு நீங்க அடுத்து கேட்பீங்க. அதுக்காக நானே சொல்லிடுறேன், சிதம்பரம் அரசியல்ல எனக்கு அவர் ஜூனியர், முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா. ரெண்டாவது அவர் காங்கிரஸ்காரரே இல்ல, காங்கிரஸுக்கு விபத்தில் வந்தவர். ஆமா, அந்த விளக்க வேண்டாம். அவர் காமராஜரை பார்த்தாரான்னு அவர்கிட்டே கேட்டு. இல்ல இல்ல இல்ல. அதனால தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்பது காமராஜ் என்கின்ற அந்த மகத்தான மனிதனுடைய நினைவுகள் தான் அந்த காங்கிரஸை இன்னமும் நிக்க வச்சுட்டு. கட்சிக்காரன் இல்லாம பொதுமக்கள் மத்தியிலும் காங்கிரஸ் மேல மரியாதையா 10 பேர் பேசுவதற்கு அவர் தான் காரணம். அவரோடு நாங்கள்லாம் பழகியவர்கள் அந்த எண்ணத்தை மாற்றவே முடியாது. பெருந்தலைவர்னு அவரை சொன்னதே ஏத்துக்க முடியாம யூனியன் சேர்மன் என்று முதல் பெருந்தலைவர் சொல்லணும்னு சொன்ன இப்படிப்பட்ட வக்கர புத்தி படைத்தவர் எப்படி நாங்க ஏத்துக்குவோம்? கிளைசாசல் போராட்டம் நாங்க போற போது அப்போ மாடியில் இருக்க 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிச்ச பையன்லாம் மேல இருந்து தூக்கி போட்டு கீழே கை காலெல்லாம் நொறுங்கி ஹாஸ்பிட்டல்ல கிடந்தாங்க. அதுல எங்க மேல கேஸ் போட்டதில்ல, லத்தி சார்ஜுக்கு அடி வாங்கினதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். அடி உதவி வாங்கணும்னு தான் வருத்தம் தெரியும். ஒண்ணும் இல்லாம அங்க போய் வேற வகையில வாங்கிட்டு வந்தாங்கல்ல, நாங்க அடி வாங்கினோம், அவங்க வாங்கினதெல்லாம் வேற, அவங்களுக்கு தெரியும். இப்போ வைகோ சொல்லியிருக்காரு, நடப்பு அரசியல் காங்கிரஸையும் தாவேகாவையும் இந்தியா கூட்டணியில் இணைப்பது தான் என்னுடைய வேலைன்னு திருமா சொல்லியிருக்காரு. ஆமா, அது இந்தியா கூட்டணி சேர்க்கணும், அதுல என்ன தப்பு இருக்கு? ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறாரு. இல்ல, திருமாவளவுடைய முயற்சி சரியான முயற்சி தான். அதாங்க, தாவேகாவையும் காங்கிரஸையும் ஒன்னா சேர்க்கிறது ஏற்கனவே இருக்குதா, இது என்ன பலப்படுத்தும் சொல்லியிருக்காரு. திமுகவையும் அதான அப்ப நீங்களே குழம்பிட்டீங்க. இல்ல, திமுகவையும் இல்ல இந்தியா கூட்டணியில் நான் நீங்கெல்லாம் திருமாவளவனை இப்ப பார்த்திருப்பீங்க. அவர் ஹைஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து எனக்கு தெரியும். அப்ப திருச்சி மாவட்டத்துடைய கடைசி ஊர் தான் அங்கனூர். அந்த ஊர்ல எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு, உறவினர்கள் கூட உண்டு. அதனால எல்லாம் தெரியும். இன்னும் அவர்கிட்டயே வேணா கேட்டு பாருங்க. அவர் முதலாக சின்ன பையனா இருக்கும் போதே ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல மேடையில் ஒருத்தர் பேசுனதை பார்த்து சிரிச்சுட்டு போனது. 71 தேர்தல் முடிந்த உடனே ஒரு மாசத்திலேயே லப்பகுடி காடுல அன்றைக்கு குழந்தை ராமலிங்கம் இருப்பான்ல, மிக மாணவர் காங்கிரஸ் தான், தோல்வி அடைந்து 1 மாதத்திலே கூட்டம் போட்டோம். அந்த ஊர்ல நானும் தான் பேசியிருந்தோம். அந்த கூட்டத்தான் ஒரு திருமாவளவே ஜோல்னா போய் போட்டு பார்த்து கேட்டது. அதை அவரே சொன்னார் பின்னால, நான் கேட்ட கூட்டமே நீங்க பேசுற கூட்டம். அப்ப இருந்து நான் அவரை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் இதை சொல்லுகிறார் என்றால் இப்படி எல்லாம் சொன்னாக்க மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு அவருக்கு தெரியாதவர் இல்லை. எல்லாம் தெரிந்தவர் தான், புரிந்தவர் தான், அறிந்தவர் தான். இதற்கு பின்னால வேற ஏதோ ஒரு அரசியல் இருக்கு. அதை வெளிப்படையா சொல்ல முடியாமல் இந்த மாதிரி ஒரு நூல் விட்டு பார்க்கிறாரா, அது என்னங்கிறத காலப்போக்கில் புரியும். ஆனால் அவர் மனசாட்சி திமுகவை சேர்ப்பதாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்பது இல்லை. இப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுகவையும் தாவேகாவையும் இந்தியா கூட்டணியில் சேர்ப்பது என்பது ஒரு நல்ல முடிவு தானே. பொது எதிரி பாஜக தானே. ஐயங்க, பாஜக பொது எதிரிங்கிறது உண்மைதாங்க. அந்த சொல்றதுக்கு திமுக என்னங்க யோகியதை? பாஜகவை நாங்கள் எதிர்க்க எந்த காலத்துல ஆதரிக்க மாட்டோம், எதிர்ப்போம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்றதை நான் ஏற்கிறேன். கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் பக்கத்துல கேரளாவோட எதிர்கட்சி தான். ஆனாலும் 2 விஷயத்தை நான் பகிரங்கமா ஒத்துக்குவேன். இந்திய நாடு அடிமைப்பட்டு கிடந்த போது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடி உயிர் நீத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் என்று பெருமையோடு சொல்கிற அதே நேரத்திலே அதே பெருமையும் அதே திமிரும் கம்யூனிஸ்ட்காரர்களுக்கு உண்டு. அதை நான் ஒத்துக்குவேன். அதை போலவே இன்றைக்கு நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு, மத சார்பற்ற அந்த தன்மைக்கு ஊறு விளைவிக்கின்ற வகையில உருவாகி இருக்கிற RSS, பிஜேபி அதை ஒரு காலம் விடக்கூடாது என்று காங்கிரஸ்காரன் சொல்வதை போலவே கம்யூனிஸ்ட்காரன் சொல்லுகிற போது அதையும் நான் 100% மதிப்பேன். ஆனா திமுக சொல்றது எப்ப வேணாலும், எப்படி வேணாலும், எதை வேணாலும் பேசுவாங்க. பிஜேபி ஆட்சியில கூட்டணி வந்துருச்சா, இருந்தாங்களா இல்லையா? அவங்களுடைய தலைவர் கருணாநிதி அந்த காலத்துல RSS ஆனதுக்கு மூல காரணம். RSS பத்தி முறை சொல்ல என்ன கடிதம் எழுதினாரு? நல்ல கட்சி, நல்ல கட்சி இல்லைங்க, நல்ல அமைப்பு. பல பேர் இங்கே உடன்பிறப்பே RSS இயக்கத்தை பற்றி பல பேர் தவறாக பேசுகிறார்கள். அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம். நம்ம ஊர் திராவிட கழகத்தை போல, திக மேல அவருக்கு என்ன கோவம் தெரியல, திராவிட கழகத்தை போல RSS எழுதுறார். இப்படி அந்த கட்சி எதுவும் பேசும், எப்படியும் பேசும், என்ன வேண்டுமானாலும் பேசும். அவர்கள் சொல்வதை நான் நம்ப மாட்டேன். சரிங்க, இப்போ நீங்க திமுகவை எப்படியாவது தமிழகத்திலிருந்து, ஆட்சியிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று உங்களுடைய போராட்டம் ஒரு வகையில் வெற்றி பெற்றது. இப்போ நடக்கிற ஆட்சி திமுகவுக்கு ஒரு மாற்று ஆட்சியாக எடுத்துக்கலாமா, இல்லை விஜயனுடைய பாஸ்கர் 12 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அந்த கட்சியில் இணைந்ததுனால
அது திமுகவிலிருந்து வேறுபடுகிறதா, அது இன்னொரு திமுகவா? இப்போ இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் ஒரு விவசாயி, அதுக்கு பதில் சொல்கிறேன். அதில் பெரிய தத்துவம் இருக்குது. எளிமையாக தான் இருக்கலாம். இப்போ முனிசிபாலிட்டியில் குப்பை அள்ளுறாங்களா? வீடு வீடுக்கப்படுறாங்க, தெருவில் அள்ளுறாங்க. அந்த குப்பையெல்லாம் ஒரே இடத்துல அப்படியே கொட்டிடுறாங்களா? அதில் கூட தரம் பிரித்து பிளாஸ்டிக்லாம் எடுத்துடுறாங்களா? ஆமாம். என்ன பிளாஸ்டிக் உள்ளே போச்சுன்னா மக்கும் குப்பை, மக்கா குப்பை. எங்க அதான் மக்கள் புரிஞ்சு கொடுக்கறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பிரிச்சிடுறாங்கல்ல. அந்த குப்பை என்று ஒதுக்கப்பட்டதிலே கூட சிலவற்றை ஒதுக்கி விட்டால்தான் அந்த குப்பை கூட உரமாகும். முனிசிபாலிட்டியில் வேலை பார்க்குற, கார்பரேஷன் வேலை பார்க்குற சாதாரண கடைநிலை ஊழியர்களுக்கு தெரியுதில்லை. அது இந்த கட்சியில் இருக்க, ஆட்சியில் இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அரசியலில் மனிதர்கள் எல்லாரும் நிரந்தரமாக இவன் கெட்டவனும் கிடையாது, நிரந்தரமாக இவன் யோக்கியனும் கிடையாது, ரெண்டுமே இல்லை. நீங்கள் ராமாயணத்தில் வால்மீகி பெரிய கொள்ளக்காரன் தானங்க. பின்னர் ராமாயணத்தில் பட்டினத்தார் யாரு? மிக கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்தவர். கடைசியில் ஒழுக்கத்தை உலகத்துக்கே சொன்னவர். ஆடி அடங்கு வாழ்க்கையடா, ஆரடி நிலைமை சொந்தமானலாம் சொன்னார். அதனால் பின்னால் ஒரு மாற்றம் வரும். நல்லவன் கெட்டவனாக இருக்கான், கெட்டவன் நல்லவா இருக்கான் இல்லைக்கான். இவர்கள் போய் சேர்கிற போது அவர்களை புரிந்து கொண்டு யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு தாவேகா தலைமை செயல்படுமானால் அது அந்த கட்சிக்கும் நல்லது, தமிழகத்துக்கும் நல்லது. புரிந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் ஒன்றா வச்சு தலையில் தூக்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அழிவு, தமிழ்நாட்டுக்கு கெடுதல். இப்போ தூய ஆட்சி என்கின்ற அடையாளம் இவர்களை உள்ளே இணைத்து கொண்டதின் மூலம் அந்த தூய ஆட்சி. அதான் நான் சொன்னேனேங்க, இப்ப புத்திசாலி குப்பையை கூட உரமாக்குகிறான். இப்போ குப்பையை வைத்து ஆட்சி நடத்த வேண்டிய தேவையை வந்துருச்சு. ஏங்க குப்பை இல்லாம விவசாயம் பண்ண முடியாதுங்க. நான் விவசாயம் சொல்லிட்டு இருக்கேன், புரியலையா உங்களுக்கு? அரசியலுங்க. யோக்கியனை மட்டும்தான் வேணும்னா டெபாசிட் கூட வச்சு கிடைக்காது. தேவைதான். அவர்களை எப்படி தலைமை பயன்படுத்துகிறது அதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆட்சி புதுசா வந்திருக்கு. இவருக்கு ஆட்சி நிர்வாகத்திற்கும் புதியவர்கள், அரசியலுக்கும் புதியவர்கள். நம்ம மனம் திறந்து பேசுவோம், இது ஒன்றும் இல்லை. நான் இதை மதிப்பிடுவது நிர்வாகத்தில் அவர்களுக்கு அனுபவம் இல்லை என்றாலும் என்னுடைய கணிப்பு, யாரோ ஒரு நல்ல சிறந்த ஒரு மனிதர் இவர்களுக்கு ஏதோ ஆலோசனை சொல்வதை போல எனக்கு தோன்றுகிறது. அதில் இந்த நிமிடம் வரை ஒரு பெரிய தவறு இல்லாத மட்டுமில்லை, சில நல்லமெல்லாம் நடக்குது. நம்ம தேடி தேடி 100 தடவை ஆஃபீஸ் போய் கிடைக்காது கூட போஸ்டரில் வந்துட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கிளரிக்கல் எரர், உங்கள் நிலம் பட்டா மாறி போயிருக்கு. நம்ம போனால் அலைய விட்டு 5000 கொடுக்குறியா, 50,000 கொடுக்குறியா, 1 லட்சம் கொடுக்குறியான்னு கேட்டு அலைய விடுவான். இப்போ அது போனால் அவர்களே போஸ்டரில் அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் இந்த 2 மாதத்துக்குள்ள இருக்கும். உதாரணத்துக்காக சொல்கிறேன், மாற்றங்கள் வந்திருக்கு. இது நிர்வாகத்தில் சரியாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. இனிமேல் அவர்கள் தவறு செய்தாலும் தவறையும் நானும் கேட்பேன், நீங்களும் கேட்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆனால் அரசியலில் இவர்களுக்கு சரியான ஆலோசனை இல்லையோ என்கின்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அதனால தான் அவரிடத்து பல விமர்சனங்கள் தப்பு தப்பா வருது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், சிரிக்கக்கூடாது. சபாநாயகரை அமர வச்ச உடனேயே ஏன் அவரை சொல்றேன்னா, இருக்கிறது அவர் தான் சீனியர் பிரபாகர். அவர் சபாநாயகர் நாற்காலியில் உட்கார்ந்துகிட்டே பேசும்போது, அந்த காலத்திலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் திரைப்படத்திலே சொன்ன கொள்கை பாடல்கள் உண்டு. 2 பாட்டு பாடினாரா? இதெல்லாம் விவரம் தெரிஞ்சிருந்தா, பக்குவம் இருந்தால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ சினிமாவில் எம்ஜிஆர் பாடின எல்லாமே கொள்கை பாடல்கள்லாம் புத்தம் புதிய புத்தகமேன்னு பாடினா என்ன ஆகும்? இது பக்குவப்பட்ட விவரம் தெரிந்த அரசியல்வாதி செய்ய மாட்டான். அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு அனுபவ குறைவு இல்ல. இந்த எம்ஜிஆரே உதாரணம் சொல்றேன். எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்தார். அவர் தனக்கு இது தெரியாது என்பதை அவர் புரிந்து கொண்டதால் விவரம் தெரிந்த கல்யாண சுந்தரத்தை கேட்காம ஏதாவது முடிவு எடுத்தாரா? இல்ல இல்ல, அடுத்த கட்சிக்காரர்களே எடுத்தார். இன்னும் உங்களுக்கு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றேன். சில பேர் உதாரணத்துக்கு நெல்லை ஜெயமணி மாதிரி எதை வேணாலும் வெளிப்படையா பேசுற இந்த மாதிரி ஒரு 10 பேர் அவர் வச்சிருந்தார். மாசைக்கு ஒரு தடவை 2 தடவை சாப்பாடு கூப்பிடுவார், உட்காந்து பேசுவார். அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே மனம் திறந்து சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நிர்வாகத்தை சரி செய்ய ஆரம்பிச்சார். அது ஒரு வகை. தனக்கு தெரியவில்லை என்பதை ஏற்றுக்கொண்டு தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்வது, அதை செயல்படுத்துவது. ஒன்று நமக்கு தெரிஞ்சு செய்யணும், இல்லைன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு செய்யணும். நிர்வாகத்தை பொறுத்தவரையும் சரியா போச்சுன்னு சொன்னேன். ஆனால் அரசியல் இவருக்கு தெரியாத காரணத்தால் இட்டுன்னு வர்றதை பற்றி தான் பேசிட்டு இருக்கானே ஒழிய இவர்கள் சரியான போகவில்லை. அதற்கு அவர்களுக்கு ஆலோசனை தேவை என்பதை நான் உணர்கிறேன். இப்போ இந்த திமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு போராடுது. நீங்கள் ஸ்ரீவைகுண்டம் சரவண, ஊத்தங்கர இளையராஜா போன்றவர்கள்ட்ட 30 கோடி 40 கோடி எப்படியாவது வந்துரு, இது ஒரு பக்கம் நடக்குது. தாவேகா ஆட்சியை தக்க வைப்பதற்கு வைகோனுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் நீங்கள் திமுக பக்கம் போயிடாதீங்க, எங்கள் கூடவே இருங்க, வைகோ கூடவே இருங்க, உங்களுக்கு தேவையான பெட்டியை நாங்கள் தருகிறோம். இவர்கள் அப்படியே டேப் பண்ணி கொண்டு போய் கோட்டை கொடுக்குறாங்க. இது 2 கட்சிகளுமே குதிரை பேரம்,
ஒட்டக பேரம் வரைக்கும் போயிருக்கு, யானை வேற இல்லையா? யானை பேரம் வரைக்கும் போயிருக்கு. இது உண்மையாகவே இந்த செய்ய வேண்டிய சூழல் திமுகவுக்கு ஏன், தாவேகாவுக்கு ஏன், என்ன காரணம் 2 பேருக்கும் இவ்வளவு ஒரு நெருக்கடி? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, இதை நான் சொல்லிட்டேன். அதோட சேர்த்து திமுக யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். இந்த ஆட்சி போன உடனே அவங்க சொந்த புத்தியெல்லாம் போச்சு, தவிக்கிறாங்க, தடுமாறுறாங்க, ஆத்திரப்படுறாங்க, கோவப்படுறாங்க, தூங்க முடியல, அதனால என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு அவங்களுக்கு போக போகத்தான் தெரியும். நிதானத்தை ஒருத்தன் இழந்துட்டா அவன் சிந்திக்கிறத தடுமாறுவான், செயல் தடுமாறும், சொல் தடுமாறும். அந்த இடத்துல தான் திமுக வந்திருக்கு. விபரீதத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அதில் பல பேர் கீழ்ப்பாக்கத்திலே போய் இடம் அவங்களே போய் படுத்துக்கிட்டாலும் ஆச்சரியப்பட மாட்டேன். வர இருக்கிற உள்ளாட்சி ஊராட்சி தேர்தலில் திமுகவினுடைய ஸ்திரத்தன்மையை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இந்த தேர்தலையே இத்தனை கட்சி கூட்டணி இருந்து 25%. இப்போ கம்யூனிஸ்ட்டு தாவேகா போயிடுச்சு, காங்கிரஸ் போயிடுச்சு, பிசிகா போயிடுச்சு, கிறித்துவ முஸ்லீம், அத்தனை ஓட்டுகள் திமுகவுடைய பலமான வாக்கு பின்னணி பூரா தாவேகாவுக்கு போன பிறகு இந்த 25ல் ஒரு 10% போயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம், முஸ்லீம் உட்பட, கிறித்துவர் உட்பட. இப்போ மிச்ச மீதி இருக்கிற இந்த வாக்கு வங்கியை வைத்து திமுக உள்ளாட்சி ஊராட்சியில் இல்லை எதிர்காலம் எப்படி இருக்குன்னு உங்களுடைய அனுபவத்தில் கணிக்கிறீங்க? இந்த பேட்டி வந்தோடனே திமுக தலைவர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு பாராட்டு மாலை போட போறாங்க. இல்லை இதை இப்போ பயமுறுத்துற மாதிரி சொல்ல இல்லை, என்ன சொன்னீங்க நீங்க? 25%ல் 10% போயிடுச்சு அப்படின்னா 15% இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், ஆகா 15% ஓட்டு நமக்கு இருக்குன்னு சொல்றாரியா, இன்னும் உங்களை பாராட்ட மாட்டானா? ஏங்க இவ்வளவுக்கு அப்புறமா உங்களை ஆதரிச்சான்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக அனுதாபப்படுறத வழி இல்லைங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்குமே மூல காரணமே திமுகன்னு வெட்ட வெளிச்சமா வந்துருச்சு. அவங்களுக்கு இன்னமும் ஆதரவு இருக்குன்னு சொல்றது தமிழ்நாட்டு வாக்காளர்களை அவமானப்படுத்துகிறீர்கள் தான் என்னுடைய. நன்றி. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் பல செய்திகளை சொன்னமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம், மீண்டும் மீண்டும் சந்திப்போம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.